வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில், அதுவும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி செம்ம டேஸ்டியாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பே லீஃப் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமானதும் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது தக்காளி சாதமாக செய்கிறதால 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது கூடவே 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ரைஸ் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். 2 கப் ரைஸ்க்கு நான் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வைங்க. இப்போது ஊற வச்ச ரைஸை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 விசிலுக்கு வேக விடுங்க. 4 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படி மூடி இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரைஸ் பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் நார்மல் கடாயில் செய்கிறதா இருந்தால் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இதுக்கு சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, அதுக்கப்புறம் பாயில் பண்ண முட்டை ஃப்ரை பண்ணி கூட வச்சுக்கலாம். செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் சந்திப்போம். Thank you so much for watching.